ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு மைண்ட் செட் இல்லாத மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. எனக்கு வந்து மைண்ட் வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்கி. ஸோ அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாஸ்குள்ளே தான் போயிட்டுருக்கேன். ஸோ எனக்கு மைண்ட் வந்து கான்சென்ட்ரேட் ஆகி ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்கி. ஸோ டிஸ்ட்ராக்ட் தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த வீடியோ வந்து சைக்காலஜிக்கலாக நான் வந்து கொண்டு போக போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு புது முயற்சி தான். ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே ஒரு ஃபோக்கஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் தானே பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எக்ஸாமுக்கு படித்தாலே கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் புக்ஸ் எடுப்பீங்க, இல்லாட்டி வந்து படிக்கலாம்னு சொல்லி PDF ஓப்பன் பண்ணுறப்போ ஜஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லை நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்குள்ளே சும்மா போயிட்டு வரலாம் பார்ப்பீங்க. அதுக்குள்ளே டைம் வந்து போயிட்டே இருக்கும். அதுக்குள்ளே எக்ஸாமுக்கு போகிறவங்களையும் அந்த ப்ரெஷர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பாதி மறக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் இப்போ மறந்துடுங்க. ஸோ இப்போ எக்ஸாமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ரொம்ப காமாக உள்ளவங்க உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமை வந்து நீங்கள் விளாண்டுருப்பீங்க, இல்லை இந்த கேமை வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதாவது இப்போ ஒரு ஃபோட்டோ நான் உங்ககிட்ட காமிப்பேன். அதில் எத்தனை எரர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதாவது ஸ்பாட் எரர் மாதிரி. ஸோ அந்த பிக்சரை கொடுத்து நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே எவ்வளோ எரர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எத்தனை எரர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டோட சிம்பிள் என்ன அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும். ஸோ அது பேர் வந்து ஜோக்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, க்ளோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது எவ்வளோ தான் டம்மியாக இருந்தாலும் ஒரு சீட்டு கட்டில் நீங்கள் விளாட்றப்போ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் கிங்குக்கும் மேலே இருக்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான். ஸோ உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நீங்களே உங்களை டிமோட்டிவேட் பண்ணாலும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும், ஸோ அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்காதீங்க. ஸோ அவங்க முன்னாடி நீங்கள் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்தாலும் ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட ஸ்கில்ஸை வந்து நீங்களே வளர்த்துக்கோங்க. ஸோ வளர்க்கணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் உங்ககிட்ட ஃபோன் இருக்குது, இல்லை நீங்களே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து நிறையா உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய லேர்ன் பண்ணிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களால் வந்து ஈஸியாக சக்ஸஸ் ஆக முடியும். எப்போயுமே ஒருத்தவங்க கிட்ட வந்து அமௌண்ட் நிறையா இருக்கோ, இல்லை காசு நிறையா இருக்கோ, அதை வச்சு யாரும் உங்களை பார்க்க மாட்டாங்க. உங்ககிட்ட நிறைய விஷயம் தெரிஞ்சுன்னா உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு க்ளோனாக இருக்கீங்க, இல்லை ஜோக்கராக இருக்கீங்கன்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னாலும் ஆமாம் நான் ஜோக்கர் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே இருக்க எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக அவங்கள ஒரு கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடலோட பிக்சரோ, இல்லை ஒரு ஆரோட பிக்சரோ, இது மேலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டஸ்ட் வந்து படிஞ்சிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் உங்களோட மைண்டும் இப்போ இருக்குது. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாக்குள்ளே போவோம், இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போவோம், ஃபேஸ்புக்கில் போவோம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து அந்த சோசியல் மீடியாஸ் வந்து படிஞ்சிருக்கு. அதை கொஞ்சம் விளக்கிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களால் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். அது எப்படி விளக்க முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்ஸ்டாகிராமோ இல்லாட்டி வந்து ஃபேஸ்புக்கோ இருந்துச்சு அப்படின்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ண மைண்ட் வரல அப்படின்னாலும் அதோட நோட்டிஃபிகேஷன் வந்து மியூட் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட எஜுகேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். ஸோ நீங்கள் எஜுகேஷன் நல்ல மார்க் எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களால் வந்து சோசியல் மீடியாஸ்க்குள்ளே ஈஸியாக வந்து போக முடியும். இப்போ நீங்கள் சோசியல் மீடியாஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா லாஸ்ட் அரியர் இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் அதில் கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி இருக்கும். உங்களால் அப்போ யூஸ் பண்ணவே முடியாத மாதிரி ஆயிரும் சோசியல் மீடியாஸை. அதனால் இந்த டஸ்ட்டு மாதிரி இல்லாமல் அந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ண எவ்வளோ க்ளீனான வாட்டர் இருக்கோ அந்த மாதிரி வந்து உங்கள் மைண்டை வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஒரு கல் இருக்குது அப்படின்னா அந்த கல்லை உங்கள் கண்ணுக்கிட்ட வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ நான் உங்ககிட்ட ஒரு பிக்சர் கட்டுறேன், அதை உங்களோட ஃபோன் ஸ்க்ரீன் கிட்ட வச்சு பாருங்கள். ஸோ பார்க்குறப்போ எவ்வளோ பெருசாக தெரியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதே கொஞ்சம் நெகட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா அது எவ்வளோ சின்னதாக தெரியும். அதே மாதிரி தான். ஸோ எவ்வளோ கஷ்டமான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வச்சு பார்க்குறத விட ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து தள்ளி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து அந்த சப்ஜெக்டை கவர் பண்ண முடியும். ஸோ எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ண பாருங்கள். ஸோ அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட காட்டின அந்த ஸ்பாட் எரர் பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே பிக்சர் தான். உங்களுக்கு பார்க்குறப்போ வந்து டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் கண்டிப்பாக ரெண்டும் ஒரே பிக்சர் தான் நான் கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் அந்த எரரை கண்டுபிடிக்கிறக்கா எவ்வளோ நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் செக் பண்ணி பார்த்தீங்களோ, ஸோ அதே மாதிரி உங்கள் சப்ஜெக்ட்லேயும் பூந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 டாபிக் இல்லை 3 டாபிக் தான் ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க. இல்லாட்டி அந்த டாபிக் தான் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை படிச்சிங்க அப்படின்னாலே ஈஸியாக இருக்கும். ஸோ எந்த ஒரு இதுவுமே வெளியே இருந்து பார்க்குறப்போ கஷ்டமாக தான் தெரியும். சிம்பிளாக பார்த்தீங்க, ரொம்ப யோசிக்காமல் பார்த்தீங்க அப்படின்னா அது ஈஸியாக தான் இருக்கும். அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருந்திருக்காது. ஸோ கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிருப்பீங்க, அதில் எந்த ஒரு கஷ்டமே இருந்திருக்காது. ஸோ உங்களால் யாரும் முடியாதுன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அப்போ அவங்களாலே முடிஞ்சிருக்காது, யாராலுமே முடியாது. ஸோ அப்படி யாராலே முடியாத நம்மளால் முடியும் அப்படின்னா நம்ம ஒரு சூப்பர் ஹீரோஸ் தான், சூப்பர் ஹீரோயின்ஸ் தான். ஸோ அதனால் வந்து யாரால முடியாதுன்னு சொல்கிறாங்களோ ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எல்லாரும் ட்ரை பண்ணுறத விட நம்ம புதுசாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்ம தான் வந்து கிங், அதே மாதிரி குவீன். அதனால் புதுசாக வந்து எப்பயுமே வந்து நிறையா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லாரும் படிக்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி தான் நான் சொல்கிறது. எக்ஸாமில் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த டெஃபனிஷன், அது மட்டும் இல்லாமல் கரண்ட்டில் யூஸ் பண்ணுற எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த டிராயிங்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் புதுசாக எப்பயுமே ட்ரை பண்ணுங்கள். எல்லாரும் பண்ணுறத விட நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிறையா லேர்ன் பண்ணுங்கள். ஸோ எப்பயுமே வந்து எல்லாரோட கொஞ்சம் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு பாருங்கள். ஸோ நிறையா தெரிஞ்சுக்கணும்னா இல்லை, அவங்களோட ஒரு 2 ஸ்டெப், அதாவது ஒரு 2 லைன் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை தேடி சக்ஸஸ் தானே வரும். அவங்களாம் சக்ஸஸ்
தேடி போவாங்க, உங்களை தேடி சக்ஸஸ் தானாக வரும். ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனில் ஒன்று காட்டுறேன். அந்த ஸ்க்ரீனை உத்து பாருங்கள், அதில் ஒன்று தெரியுது. ஸோ அவங்கள பார்த்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் வின்னர் தான். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நல்லா ஃபோக்கஸ்டாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் எதுவுமே இல்லை, பிளாங்க் ஸ்க்ரீன் தான். அதில் உங்களோட ஃபேஸ் தான் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் தான் வின்னர்ஸ். எப்பயுமே உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஜஸ்ட் வந்து ஒரு டிஃபரெண்ட் மோட்டிவேஷனாக இருக்கும், டிஃபரெண்ட்டாக மோட்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ நான் ட்ரை பண்ணேன். நல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்குள்ள ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்து விலகி ஒரு பாசிட்டிவ் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே பாசிட்டிவோட கண்டிப்பாக போய் படிங்க, கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். எப்பயுமே இதே பாசிட்டிவோட இருங்க. உங்களுக்கு மைண்ட் வந்து அப்செட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஏதாச்சும் நல்ல சாங்ஸோ இல்லை உங்களுக்கு பிடிச்சதா வந்து யோசிங்க, இல்லை ஃபியூச்சர் நினச்சி திங்க் பண்ணுங்கள். ஸோ நம்ம சக்ஸஸ் ஆனால் நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருப்போம், நம்மளை சுற்றி இருக்கவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க, நம்ம பேரண்ட்ஸ் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க, நம்ம கார்டியன்ஸ் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க அப்படிலாம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து நல்லா படிக்க முடியும். ஸோ இதில் உங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னாலும் உங்களுக்கு எதில் கான்சென்ட்ரேட் இருக்கோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ண பாருங்கள். ஆனால் எக்ஸாம் டைமில் முடிஞ்சளவு வந்து எக்ஸாம்ஸில் ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.